இப்போ எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து சினிமாவில் நிறைய டைவர்ஸ் வந்துட்டுருக்கு. ரவி மோகனாக இருக்கட்டும், இப்போ விஜய் அவர்களோட இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி தனுஷ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் விஜய் அவர்களோட விஷயத்தில் முன்னாடி நடந்ததெல்லாம் சினிமா, ஸோ நடிகர்கள்னு பார்த்தோம். பட் விஜய் விஷயத்தில் இப்போ அரசியல் அப்படின்னு போயிட்டுருக்க நேரத்தில் இவங்க 2021லேருந்தே தனியாக பிரிஞ்சு தான் வாழ்கிறோன்றாங்க. திடீர்னு எதுக்காக இந்த பிரச்சனை இப்போ அதிகமாக? திடீர்னு கிடையாதுமா. 2021 அப்போ என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் நைட்டு டிசைட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் டைவர்ஸ் பண்ணிட்டோமா? சொல்லுங்கள். அது அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. பிள்ளைகள் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் சகிச்சிட்டு போயிடுவாங்க. சகிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. ஒரு எல்லையை தாண்டும் போது இப்போது ஒரு கணவனுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இது மாதிரி சினிமா ஷூட்டிங்கில் போகும்போது இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு வேலை இவங்களுக்கு சொல்லி கூட இருக்கலாம். சினிமாவில் இதெல்லாம் சகஜம், ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க, அங்கே பெண்களும் வழியே வருவாங்க, சினிமாவில் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூட கடந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் டீ சாப்பிட்றது, அந்த டீயை பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டீ மாஸ்டரே கூப்பிட்டு நீங்கள் பெட்ரூம் உட்கார வச்சு நீங்கள் டீ ஆற்றிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? விஜய் செய்தது கிட்டத்தட்ட அப்படி தான். எப்போ ஒரு குடியிருக்கிற வீட்டில் குத்தாட்டம் போடக்கூடிய நடிகளை கொண்டு நீங்கள் கும்மாளம் போடுறீங்கன்னா அது எந்த மனைவி பொறுத்துக்க முடியும்?